ஜூன் மாதம் 9ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. பொதுக்காலம். வாரம் 10. வாழ்வின் வார்த்தைகள். இறை வார்த்தை உங்கள் வாழ்க்கை வழிகாட்டி. முதல் வாசகம். எலியா வழியாக ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி பானையிலிருந்து மாவு தீரவில்லை. அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 7 முதல் 16 வரை. அந்நாட்களில் நாட்டில் மழை பெய்யாத காரணத்தால் சில நாட்களில் அந்த ஓடையும் வற்றிப்போனது. அப்பொழுது ஆண்டவரது வாக்கு எலியாவுக்கு வந்தது. நீ புறப்பட்டு சீதோன் பகுதியில் இருக்கும் சாரிபாத்துக்கு போய் அங்கே தங்கியிரு. அங்கு உனக்கு உணவு அளிக்குமாறு ஒரு கைம்பெண்ணுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். எலியா புறப்பட்டு சாரிபாத்துக்கு போனார். நகரின் நுழைவாயிலை வந்தடைந்த பொழுது அங்கே ஒரு கைம்பெண் சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டிருந்தார். அவர் அவரை அழைத்து, ஒரு பாத்திரத்தில் எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்றார். அவர் அதை கொண்டு வரச் செல்கையில் அவரை கூப்பிட்டு, எனக்கு கொஞ்சம் அப்பமும் கையோடு கொண்டு வருவாயா என்றார். அவர், வாழும் உம் கடவுளாகிய ஆண்டவர் மேல் ஆணை, என்னிடம் அப்பம் ஏதும் இல்லை. பானையில் கையளவு மாவும் களையத்தில் சிறிதளவு எண்ணெயுமே என்னிடம் உள்ளன. இதோ இப்போது 2 சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டு வீட்டிற்கு போய் அப்பம் சுட்டு நானும் என் மகனும் சாப்பிடுவோம். அதன்பின் சாகத்தான் வேண்டும் என்றார். எலியா அவரிடம், அஞ்ச வேண்டாம், போய் நீ சொன்னபடியே செய். ஆனால் முதலில் எனக்கு ஒரு சிறிய அப்பம் சுட்டு கொண்டு வா. பிறகு உனக்கும் உன் மகனுக்கும் சுட்டுக்கொள். இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் உரைப்பது இதுவே: நாட்டில் ஆண்டவர் மழை பெய்யச் செய்யும் நாள் வரை பானையில் உள்ள மாவு தீராது, களையத்தில் உள்ள எண்ணெயும் குறையாது என்று சொன்னார். அவர் போய் எலியா சொன்னபடியே செய்தார். அவரும் அவருடைய மகனும் அவர் வீட்டாரும் பல நாள் சாப்பிட்டனர். எலியா வழியாக ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி பானையிலிருந்து மாவு தீரவில்லை, களையத்திலிருந்த எண்ணெயும் குறையவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 4. பல்லவி. ஆண்டவரே, எங்கள் மீது உமது முக ஒளி வீசச் செய்யும். எனக்கு நீதி அருள்கின்ற கடவுளே, நான் மன்றாடும் போது எனக்கு பதிலளித்தருளும். நான் நெருக்கடியில் இருந்தபோது நீர் எனக்கு துணை புரிந்தீர். இப்போதும் எனக்கு இறங்கி என் வேண்டுகோளுக்கு செவிசாய்த்தருளும். மானிடரே, எவ்வளவு காலம் எனக்குரிய மாட்சிக்கு இழுக்கை கொண்டு வருவீர்கள்? எவ்வளவு காலம் வெறுமையை விரும்பி பொய்யானதை நாடிச் செல்வீர்கள்? பல்லவி. ஆண்டவரே, எங்கள் மீது உமது முக ஒளி வீசச் செய்யும். ஆண்டவர் என்னை தம் அன்பனாக தேர்ந்தெடுத்துள்ளார். நான் மன்றாடும் போது அவர் எனக்கு செவி சாய்க்கிறார். இதை அறிந்து கொள்ளுங்கள். சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள். படுக்கையில் உங்கள் உள்ளத்தோடு பேசி அமைதியாயிருங்கள். பல்லவி. ஆண்டவரே, எங்கள் மீது உமது முக ஒளி வீசச் செய்யும். ஆண்டவரே, எங்கள் மீது உமது முகத்தின் ஒளி வீசும்படி செய்தருளும். தானியமும் திராட்சையும் நன்கு விளையும் காலத்தில் அடையும் மகிழ்ச்சியை விட மேலான மகிழ்ச்சியை நீர் என் உள்ளத்திற்கு அளித்தீர். பல்லவி. ஆண்டவரே, எங்கள் மீது உமது முக ஒளி வீசச் செய்யும். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலுயா, அல்லேலுயா.
உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்பொழுது மக்கள் உங்கள் நற்செயல்களைக் கண்டு உங்கள் விண்ணகத் தந்தையை போற்றி புகழ்வார்கள். அல்லேலூயா. நற்செய்தி வாசகம். நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 13 முதல் 16 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பு உவர்பற்று போனால் எதைக் கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள். மலைமேல் இருக்கும் நகர் மறைவாயிருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை. மாறாக விளக்குத்தண்டின் மீதே வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களைக் கண்டு உங்கள் விண்ணகத் தந்தையை போற்றி புகழ்வார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஜெபம். ஜெபம் வீணாகப் போவதில்லை. யாருக்காக ஜெபம் செய்யப்பட்டதோ அவர்களுக்கு ஆசீர்வாதமாக அமையாவிடில் ஜெபித்தவனுக்கு ஆசீர்வாதமாக அமைகிறது. இயேசுவின் முன்மாதிரியை பின்பற்ற அர்ப்பணிப்பு ஜெபம். அன்புள்ள பரலோக பிதாவே, நீர் எங்களுக்கு கொடுத்த உன்னத கொடையான உம்முடைய ஒரே மகன் இயேசு கிறிஸ்துவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர் வழியாக உம்முடைய எல்லையற்ற அன்பையும் இரக்கத்தையும் மாட்சியையும் எங்களுக்கு வெளிப்படுத்தியதற்காக உம்மை போற்றுகிறோம். எங்களை வாழ வைக்க தம்மையே வெறுமையாக்கிய அந்த உன்னத அன்பிற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அவர் கடவுள் வடிவில் விளங்கிய போதிலும் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். பிலிப்பியர் அதிகாரம் 2, இறை வார்த்தை 6 முதல் 7 வரை. தாழ்மையின் உருவமே இயேசுநாதா, உம்மிடம் உள்ள பணிவை என் இதயத்தில் உருவாக்க உம்மை மன்றாடுகிறேன். என் வாழ்வில் உள்ள பெருமை, அகந்தை, சுயநலம் மற்றும் நான் என்ற எண்ணம் என்னை விட்டு நீங்கட்டும். மற்றவர்கள் என்னை விட மேலானவர்களாக கருதவும் பிறருக்கு சேவை செய்யும் மனப்பான்மையை எனக்கு தரவும் வேண்டும் என்று உம்மிடம் கேட்கிறேன். நீர் சீடர்களின் பாதங்களை கழுவி பணிவை கற்பித்தது போல நானும் என் குடும்பத்திலும் பணி செய்யும் இடத்திலும் சமூகத்திலும் தாழ்மையோடு நடந்து கொள்ள அருள் தாரும். அவர் சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தினார். பிலிப்பியர் அதிகாரம் 2, இறை வார்த்தை 8. பிதாவின் திருவுளத்திற்கு முற்றிலும் கட்டுப்பட்ட இயேசுவே, உமது கீழ்ப்படிதலின் வழியில் நடக்க எனக்கு கற்றுத்தாரும். என் சொந்த விருப்பங்களை விட உம்முடைய கட்டளைகளுக்கும் உம்முடைய திருவுளத்திற்கும் முதலிடம் கொடுக்க எனக்கு அருள் புரியும். கெத்சமனி தோட்டத்தில் என் விருப்பப்படி அல்ல, உம் விருப்பப்படியே ஆகட்டும் என்று நீர் ஜெபித்தது போல என் வாழ்வின் கடினமான சூழ்நிலைகளிலும் உம்முடைய திட்டத்திற்கு என்னை முழுமையாக ஒப்படைக்க பலன் தாரும். அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கும் பெரியோர்களுக்கும் உமது வார்த்தைக்கும் உண்மையான கீழ்ப்படிதலோடு வாழும் நல்ல மனதை தந்தருளும். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். யோவான் அதிகாரம் 13, இறை வார்த்தை 34. அன்பின் ஊற்றே இறைவா, உம்முடைய சிலுவை அன்பு என் இதயத்தை நிரப்பட்டும். என்னை நேசிப்பவர்களை மட்டுமல்லாமல் என்னை வெறுப்பவர்களையும் எனக்கு தீமை செய்பவர்களையும் மன்னித்து நேசிக்கும் பரந்த உள்ளத்தை எனக்கு தாரும்.
என் பேச்சிலும் செயலிலும் சிந்தனையிலும் எப்போதும் அன்பு மட்டுமே வெளிப்படட்டும். ஏழைகள், தேவையில் உள்ளோர் மற்றும் தவிப்போரின் துயர் துடைப்பதில் என் அன்பை காட்ட எனக்கு வழிகாட்டும். தீர்ப்பு தீர்க்காமல் எல்லாரையும் உம் பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளும் இதயத்தை எனக்கு தாரும். என் அன்பின் இறைவா, இன்று முதல் நான் பேசும் வார்த்தைகள் உமது பணிவை பிரதிபலிக்கட்டும். என் செயல்கள் உமது கீழ்ப்படிதலை காட்டட்டும். என் வாழ்க்கை உமது அன்பை பறைசாற்றட்டும். பலவீனமான என்னை உமது தூய ஆவியானவரால் நிரப்பி நாளுக்கு நாள் இயேசுவைப் போல மாற பலப்படுத்தும். நீர் காட்டிய வழியில் நடந்து உமக்கு உகந்த சாட்சியாக வாழ அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் எங்கள் இறைவா. தந்தை, மகன், தூய ஆவியார் பெயராலே ஆமென். திருச்சிலுவை நமது அடையாளம். வந்தருளும் ஆண்டவரே, உடனே வந்தருளும். வந்தருளும் ஆண்டவரே, உடனே வந்தருளும். வேண்டுகிறேன் தினமும், தொடர்ந்து வேண்டுகிறேன் தினமும். வந்தருளும் ஆண்டவரே, உடனே வந்தருளும். துவழுகின்றேன் தினமும், தனியே துவழுகின்றேன் தினமும். வந்தருளும் ஆண்டவரே, உடனே வந்தருளும். தேடுகிறேன் தினமும், மகிழ்வாய் தேடுகிறேன் தினமும். வந்தருளும் ஆண்டவரே, உடனே வந்தருளும். அழுகின்றேன் தினமும், நொந்து அழுகின்றேன் தினமும். வந்தருளும் ஆண்டவரே, உடனே வந்தருளும். புலம்புகின்றேன் தினமும், அழுது புலம்புகின்றேன் தினமும். வந்தருளும் ஆண்டவரே, உடனே வந்தருளும். வருந்துகிறேன் தினமும், நொந்து வருந்துகிறேன் தினமும்.